திராவிட அறநெறியாளர் தமிழவேள் பி டி ராஜன் வாழ்வை வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அரசியல் தேர்ச்சியுடன் நாடாட நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை. பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறை என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்து 1966ஆம் ஆண்டு நீதி கட்சியுடைய பவர்விழா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள் தான் பி டி ராஜன் அவர்களை குறிப்பிட்டார். எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான். பி டி ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழிப்போம்னு சில கைக்கூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பேட்டியாளர் காலத்திலையும் நீதி கட்சியை குழி தோண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பி.டி. ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இதை நான் ஏன் சொல்றேன்னா, அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆறுகளால் ஆற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கழகத் தலைவராக மட்டுமல்ல, உங்க மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வே வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம். தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய முன்னோடிகள், நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள், சுயமரியாதை இருக்கும்னு எல்லாத்த பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்லிட முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். 1920 முதல் தொடர்ந்து 17 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பொப்பிலி அரசர் பி. முனுசாமி ஆகிய அமைச்சரவையில அமைச்சர், சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர், தன்னுடைய பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டை கொடியேற்றி வச்சவர், இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி, 1952ஆம் ஆண்டு தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்துலதான் கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு. கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார், நிலவர வங்கியை தொடங்கினார், சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தை 1940 அந்த காலகட்டத்திலே வளர்த்தார்.
அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியும் இணைச்சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வடபழனி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செஞ்சார். 1957 சட்ட மேலவை உறுப்பினரானார். சர் பட்டத்தை துறந்தார். 1965 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். இப்படி வாழும் போதே வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள் முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள். நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்ற முடிவு தந்தை பெரியார் எடுத்தப்போ பி.டி. ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பெயருடன் தொடரணும்னு சொன்னார். திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் வாழ்வை வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.